Hello friends, welcome back to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம Yuva's Kitchen சேனல்ல வந்து பைனாப்பிள் கேசரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கலர் பவுடர் எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம பண்ணியிருக்கேன். இந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட கலரும் வந்து பைனாப்பிளோட கலர் மட்டும்தான். ஸோ இந்த டேஸ்டியான பைனாப்பிள் ரெசிபி செய்யறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு பழுத்த பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் சீவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேசரி பண்ணுறதுக்கு வந்து பழுத்த அன்னாசி பழமும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த பைனாப்பிளில் வந்து நம்மளுக்கு பாதி பழம் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோம்னா புளிப்பாக இருக்கும். இதை வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கேசரியில் சாப்பிட்ற போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேசரி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதே கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இது வந்து சுகரோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அடுத்தது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர். அடுத்தது வந்து 1/4 கப் அளவுக்கு திராட்சை முந்திரியும் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து எந்த கப்பால் வெள்ளை ரவை எடுத்தோமோ அதில் வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து எடுத்து வச்ச திராட்சை முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு திராட்சை முந்திரி ஆட் பண்ணுறேன். இதை வந்து பொன்னிறமாக செவக்க வறுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் ரிமைனிங் இருக்கிற நெய்லியே வந்து பைனாப்பிளையும் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1/4 கப் போல் கட் பண்ணி எடுத்த பைனாப்பிளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கப் மெஷர் பண்ணி எடுத்த சுகர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணுறேன். இது எதுக்காகனா சப்போஸ் பைனாப்பிள் வந்து டேஸ்ட் கம்மியாக இருந்து புளிப்பாக இருந்ததுன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணி குக் பண்ணுறேன். பைனாப்பிளை குக் பண்ணுறப்பவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கும். இந்த பைனாப்பிள் வந்து இந்த கீலையே வந்து நல்லா குக் ஆகட்டும். நான் ஆட் பண்ண பைனாப்பிளோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 4-5 குங்குமப்பூ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பைனாப்பிள் வந்து இந்த நெய்லேயே சாஃப்டாக வெந்துடணும், அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கப் வெள்ளை ரவைக்கு வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டுடலாம். அடுத்தது வந்து இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெள்ளை ரவை வறுத்து எடுத்துடலாம். ரவை வறுக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இதை வந்து நெய்யில் வறுத்து யூஸ் பண்ணுற போது வந்து நல்ல மணமாக இருக்கும். ரவை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இப்போ வந்து ரவை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச பைனாப்பிளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ ரவை வறுக்கிறக்குள்ளேயே வந்து தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுற போது வந்து கட்டி சேராமல் கிளறி விடுங்க. இப்போ வறுத்த வெள்ளை ரவை வந்து சூடாக இருக்குது. அதே மாதிரி வந்து கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுற போது வந்து கட்டி அவ்வளோ சீக்கிரம் சேராது. இருந்தாலும் சீக்கிரமாக கரைச்சி விடுங்க. இந்த வெள்ளை ரவை வந்து நல்லா குக் ஆகி தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா வந்து வெள்ளை ரவை குக் ஆகாது. அதனால கடைசியாக ஆட் பண்ணுங்க. ஒரு கப் வெள்ளை ரவைக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை, இதுதான் ரேஷியோ. நம்ம எந்த கப்பால் வெள்ளை ரவை அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடயே வந்து வறுத்து எடுத்து வச்சு திராட்சை முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் பண்ண சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அப்படி குக் பண்ணுறப்ப வந்து ரவை நல்லா குக் ஆகிடும். இந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இதில் வந்து வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீ மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். கேசரியை வந்து செஞ்ச உடனே சூடோடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது டைம் ஆக ஆக வந்து கொஞ்சம் வர வரன்னு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றுவோம். பட் அந்த மாதிரி நெய் ஊற்றாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து போட்டு வச்சிங்கன்னா அது சூடோடையும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைனாக இருக்கும். டடா! இப்போ நம்மளோட பைனாப்பிள் கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குல்ல. இதை வந்து சர்வ் பண்ணுறப்ப சின்ன பவுலில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பைனாப்பிள் கேசரி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பைனாப்பிளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறது சொல்கிறேன். பைனாப்பிளில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து ஹெல்த்தியான இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து 131% வந்து விட்டமின் சி இருக்குது. இதில் வந்து 76% அளவுக்கு வந்து மேங்கனீஸுங்கிற மினரல் இருக்குது. இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து அயன், ஃபோலேட், விட்டமின் B6 இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ வந்து பைனாப்பிள் சீசனுங்கிறதுனால இது ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.